ஹாய்! ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் சும்மா ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம ரெசிபீஸ்லாம் சேவ் பண்ணி வைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அ தே தேங்காய் பாலும், அதுக்கப்புறம் வந்து பலாப்பழம் சீசன்கிறனால பலாப்பழம் எடுத்திருந்தேன் ஐஸ்கிரீம் பண்ணி வைக்கிறதுக்கு. தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மிக்சியில் வந்து 2யும் அரைச்சி வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றிக்கணும். இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு 3 மணி நேரத்துக்கு ஒருக்க எடுத்து ஒரு 4, 5 தடவை 3 மணி நேரத்துக்கு ஒருக்க 4, 5 தடவை வந்து அரைச்சி இந்த மாதிரி வந்து மறுபடியும் என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் அரைச்சதை என்ன பண்ணிட்டேன்னா, அப்படியே வந்து இந்த மாதிரி கேக்ஸிக்கல்ஸ் மாதிரி எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் அரைச்சதை அப்படியே ஊற்றிட்டேன். இதில் தான் ஆக்சுவலாக அந்த மிஸ்டேக்கை நான் கண்டுபிடிச்சேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி ஊற்றி அரைச்சது அப்படியே அந்த ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஷேப்லாம் நல்லா வந்துச்சு. பட் உள்ள அந்த ஐஸ் கட்டி மாதிரி இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் சாப்பிடவே பிடிக்கல. அது மேலே வந்து சாக்லேட்லாம் நல்லா ட்ரிசில் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். இது வந்து ஷேப் நல்லா வந்துச்சு. பட் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இல்லை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நல்லா க்ரீமியாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் நம்ம சேர்க்கல. ஸோ அதனால் வந்து மேலே வந்து நீங்கள் வேணும்னா தேன் வந்து கொஞ்சம் ட்ரிசில் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பழத்தோட ஸ்வீட்னஸ் தானே தவிர இதில் வந்து வேறு எந்த ஸ்வீட்னஸுமே இருக்காது. ஸோ அதனால் மேலே வந்து கொஞ்சம் நட்ஸு, அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அண்டு எங்கள்